ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான ஒரு நாளிலும் கூட தொடர்ச்சியாக 8ஆம் சங்கீதத்தின் இருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நான் உங்களோடு கூட 8ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் வரை நான் பகிர்ந்து கொண்டேன். அதற்கு பிற்பாடு உள்ள காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். கவனமாய் கேளுங்கள். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம் வரை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நமக்கு சத்துருக்களினிடமிருந்தும் பகைஞனிடமிருந்தும் பழிகாரனிடமிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பதற்கு நாம் சிறு பிள்ளைகளைப் போல பாட வேண்டும், அருமையான வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்பொழுதும் கூட தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது என்று எழுதுகிறான். சங்கீதக்காரனைய தாவீது, நீங்கள் ஒருவேளை யோசிப்பீர்கள், அவன் ஒரு அருமையான தீர்க்கதரிசி, அருமையான ஒரு போதகர், அருமையான ஒரு மேய்ப்பர் என்று சொல்லி நான் உங்களோடு சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நிறைய பேர் பூமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சங்கீதக்காரனுக்கு தான் நிறைய பேர். ஆண்டவருக்கு அடுத்தாற்படியாக நாம் பார்க்கும் பொழுது அதிகமான பெயர்கள் இவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ இதில் இவனுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படி என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கேயே நம்ம ஒரு பெயர் கொடுக்கலாம். இங்கே மட்டுமில்லை, நிறைய இடங்களில், இந்த வசனத்தில் மட்டுமில்லை, நிறைய இடங்களில் அவன் எழுதியிருக்கான். அவன் எழுதியிருக்கிறதை குறித்து மிகவும் ஆச்சரியமான காரியங்கள். அதைத்தான் நான் உங்களோடு கூட சற்று கூடுதலாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால் சங்கீதத்து புஸ்தகத்தை வாசிக்கும்போது நம்ம வாசிட்டு ஓடிடக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன அப்படியே ஆரம்பித்து அப்படியே வாசிக்கிட்டே போகக்கூடாது. ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி திரும்ப அந்த வசனத்தை வாசித்து அதற்குரிய அர்த்தத்தை, அவன் என்ன சொல்லுகிறான், அவன் எப்படி பார்த்தான், என்ன சொல்லுகிறான் என்பதை குறித்து தெளிவாய் ஆராய வேண்டும். எந்த சூழ்நிலையில் பேசுகிறான், எப்பொழுது பேசுகிறான், என்ன செய்கிறான், யாரை குறித்து பேசுகிறான், இந்த இடத்துல அவன் என்ன சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் அப்படின்னு போட்டுட்டு கமா நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறேன். அது சொல்கிறதுல நல்ல மீனிங்கோடு சொல்கிறான், அர்த்தத்தோடு சொல்கிறான். அதை நிறுத்தி அதை அப்படியே தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் நிறுத்தி யோசித்து பார்க்கணும். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னார் அல்லவா. வாசிக்கவே கொஞ்சம் சிந்திக்கணும். வாசிக்கிறோம், என்ன சிந்திக்கணும்? உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும். இதில் நல்ல யோசனை வரும். விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? அவரை பார்க்குறான், அவரை பார்த்து பேசுகிறான், இப்போ வானத்தை பார்த்து பேசுகிறான். அவன் சொல்கிறான், இந்த வானம் எல்லாமே உம்முடைய விரல்களின் கிரியை அப்படிங்கிறான். விரல்களின் கிரி, சரீரம் முழுக்க நம்ம நின்று வேலை செய்கிறது அது ஒரு கிரியை அப்படின்னு நின்று வேலை செய்யலாம். தலையில் எதையாச்சும் பெரிய மூடையை தூக்கிட்டு போகணுன்னு சொன்னால், போகணும் அப்படின்னு சொன்னால் மூடையை தூக்கி தலையில் வச்சோடனே தலை கணக்கும், கால் நடக்க ஆரம்பித்த உடனே கால் வலிக்கும், கை வீசிக்கிட்டு போகும், கண் எங்கே போகணுமோ அங்கே கிளியராக பார்த்து பாதையை பார்த்து போகும். ஒரு வேலையை செய்வதற்கு சில நேரங்களில் சில வேலைகளுக்கு எல்லா அவயவங்களுமே தேவைப்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். எல்லா அவயவமும் தேவைப்படுதா? தேவைப்படும். ரொம்ப கவனமாக போக வேண்டியிருக்கும், பார்த்து போக வேண்டியிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரை பார்த்தோன்னு சொல்லு, உமது விரல்களின் கிரியாகிய வானங்களையும். நல்லா கவனித்து பாருங்கள்.
விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும். 3 வானம் போடுதலாக வானாதி வானங்கள்னு சொல்லியிருக்கிறேன். இதில் விரல்களின் கிரியை வானங்கள். இப்போ ஆண்டவர் வானங்களை எப்படி படைத்தார்? ஹவு கிரியேட்டட் த ஹெவன், எப்படி படைத்தார்? How the Lord created the heaven, எப்படி வானங்களை படைத்தார்? By his fingers only he created all the heavens, according to the psalmist. அவர் விரல்களை வைத்துதான் வானங்களை படைத்தார். இந்த வானங்கள் சாதாரணமானவைகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறேன். வானங்கள் என்பது பகலிலும் வானம் இரவிலும் வானம் என்று சொன்னால் முதலாம் வானத்திற்கே அளவு போட உங்களாலும் முடியாது, என்னாலும் முடியாது, விஞ்ஞானிகளாலும் முடியாது. அப்போ இது எவ்வளோ பெரிய வானத்தை, இந்த வானத்தை விரல்கள்ட்டு செஞ்சிருக்கிறாரு. When he was creating the heavens, how many fingers he had in his hands? அவர் இந்த வானங்களை படைக்கும்போது அவர் எத்தனை கையை வச்சுருந்துருப்பார், எத்தனை விரல்களை வச்சுருந்துருப்பார்? 2 hands, ரைட்டு. எத்தனை ஃபிங்கர்ஸ் வச்சுருந்துருப்பார்? 10 ஃபிங்கர்ஸ் தான் இருக்குது. லெஃப்ட் கையில் 5, ரைட் ஹேண்டில் 5, 5 5 10. இந்த 10 வச்சு வானத்தை எப்படி படைத்தார்? அப்போ இவர் வானத்தை விட பெரியவரா, வானத்தை விட சின்னவரா? இப்போ இதுவும் ஒரு கேள்வி தானே, உங்கள்கிட்ட கேட்டால் தானே போய். இப்போ நான் கொஞ்சம் மண் அள்ளியாந்து இதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் 2 கை அளவு இப்போ செய்கிற அளவுக்கு மண்ணுன்னு சொன்னால் கம்மியாக தான். எனக்கு 2 கையும் சின்ன கை தான். நான் இதை வந்து இப்படி கம்மியாக ஆக்கி இப்படி பறிஞ்சு இந்த விரல்ட்டு எதையாச்சும் செய்யணும்னா செய்யலாம். இப்போ சப்பாத்தி அடிக்கிறான், மாவை உருண்டையாக பிணைதான், பிறகு உருண்டையாக பிணைஞ்ச மாவை அப்படியே நீட்டுறான். அவன் கைக்குள்ளே வர சப்பாத்தி, அந்த புரோட்டா, அது வந்து 2 கைட்டு செய்தது வந்து ரொம்ப பெருசாலாம் 2 கைட்டு செய்ய முடியாது. கைக்குள்ளே அடங்கியிருக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஓரளவு கொஞ்சம் அகலமாக செய்கிறான். உருண்டையாக உருட்டி முதல்ல அதை நல்லா விரிவாக்குறான். இப்போ இவரும் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வானத்தை வந்து சப்பாத்தியோ அல்லது புரோட்டாவோ பண்ணி உருட்டுற மாதிரி 2 கைட்டு 2 விரல்களின் கிரியை இல்லை, அவர் விரல் கிரியை 2 கைட்டும் அப்படி பண்ணியிருக்கணும். அப்போ இவர் எவ்வளவு பெரியவராக இருந்தால் இவ்வளோ பெரிய வானத்தை உருவாக்கியிருப்பாரா? இல்லை அது எப்படி தானாக பெருசாக வந்துச்சா? ஆண்டவர் வானங்களை விட பெரியவரா அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். வானங்களை விட பெரியவரா? விரல்ட்டு பண்ணியிருக்கார் வானத்தை. இப்போ நம்ம இன்றைக்கி ஒன்று பெருசாக பண்ணணும்னு நினச்சா, ஒரு ஏக்கர் அளவில் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சா 2 கைட்டும் பண்ண முடியாது. 2 கைட்டு இந்த பண்ணிக்கிட்டு ஏக்கர் கணக்கில் விரிக்க முடியுமான்னா அது வந்து விரிக்க முடியாது. அப்போ கை மட்டும் வேலை செய்யாது, பிறகு கால்ட்டு பிறகு எழுந்து போகணும், பிறகு அடுத்தால அங்கோடி பிடி இங்கோடி பிடி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் கொடாரம் போட்ட மாதிரி போட்டால் அது ரொம்ப பெருசாகிடும். ஹவு ஹி கிரியேட்டட் த ஹெவன்ஸ், இது வந்து அளவிட முடியாத ஒரு வானம். வேர் இட் பிகின்ஸ் வேர் இட் எண்ட்ஸ் நோபடி நோஸ் ஸ்டில், எங்கே தொடங்கியிருக்கு எங்கே முடிஞ்சிருக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இவர் எப்படி படைத்தார் வானங்களை? 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, அதுக்கு மேலேன்னு எழுதியிருக்கு. விரல்களின் கிரியாகிய வானங்களை தெரியும் அவர் எப்படி படைத்தார்? இதை சிந்திச்சு யோசித்து பாருங்கள், நல்லா டீப்பாக சிந்திச்சு பாருங்கள். எப்படி படைச்சிருப்பார்? விரல்ட்டு படைச்சாரா? இவ்வளோ பெருசாக படைச்சாரா? அப்போ ஆண்டவர் எவ்வளவு தடியாக இருப்பார் அப்படின்னு யோசித்து பாருங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவராக இருப்பார், எவ்வளோ வளர்த்தியாக இருப்பார். அப்போ வானத்தை விட ஒரு விரல் கை பெருசாக இருக்குமா? ஒரு கை ரொம்ப பெருசாக இருக்குமா வானத்தை விட? இப்போ இவர் எவ்வளோ பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்று இந்த வேத வாக்கியத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பெரியவர் என்று சொன்னால் ஹவு பிக் ஹி வாஸ், ஹவு பிக் ஹி இஸ் நவ். இவர் எவ்வளோ பெரியவராக இருந்தார், எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெருசாக இப்படி படைச்சிருப்பாரா? படைச்சி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா?
என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? முடிவிற்கு கொஞ்சம் யோசிப்போம். ரெண்டாவது, இவர் படைத்தது ஒரு பக்கம் இருக்க, இவர் எப்படி படைத்தார்னு ஒரு பக்கம் இருக்க, இவரை விட வானம் பெரியதா அல்லது வானங்கள் சிறியதா? இவரை விட இவர் பெரியவரா, வானம் பெரியதா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு ரெண்டாவது ஒன்றுக்கு வாங்க. இதை சொல்கிறான் பார்த்தீங்களா இந்த தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜா இதை பார்த்து சொன்னானா? இவர் கிரியேட் பண்ணும்போது இவன் கூட இருந்தானா? How he able to predict that he has made all the heavens with his fingers only? எப்படி இவர் வானங்களை சிருஷ்டித்தார் என்பதை இவனால் எப்படி கூற முடியும்? அவர் இருக்கும் பொழுது, வானங்களை சிருஷ்டிக்கும் பொழுது, when he was creating the all heavens by his fingers, whether he was with him or not, அவர் வானங்களை படைக்கும்போது இவர் அங்கே இருந்தாரா தாவீது ராஜா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இறந்து பார்த்துட்டு அவர் விரல்ட்டு படைச்சார், நான் பார்த்தேங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறேன். இருந்தான்னு இல்லை, இவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினாரா? ஆர் whether the Lord is able to give all his creations through vision. அவர் விஷனில் இவனுக்கு காமிச்சாரா இல்லை இவன் பார்த்தானா என்று பார்க்கும் பொழுது இது ஒரு ஆச்சரியமான காரியம். அடுத்தாற்போல் இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், இவன் வானங்களை பற்றியும் வானாதி வானங்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் சூரியனை பற்றியும் சந்திரனை பற்றியும் எல்லா வானத்தில் சுழலுகிற எல்லா காரியங்களையும் பற்றியும் இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். When he was stating the sun and moon and stars in Psalm 19, இவன் அருமையாக சூரியனையும் சந்திரனையும் பற்றி சங்கீதம் 19 சொல்லுகிறான். 19 சொல்லுகிறான், வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியாக இருக்கிறது. The firmament is his handiwork, கரத்தின் கிரியாக இருக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று சொல்லுகிறான். இவன் பயங்கரமான எட்டாத உயரத்தில் இருக்கிறவைகளை பார்த்து அவன் ஒப்பிட்டு அவைகள் மனிதர்களுக்கு அப்படியே அறிவை தெரிவிக்கிறது, வார்த்தைகளை பொழிகிறது, அறிவை தெரிவிக்கிறது. அதில் இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் அதன் மூலமாய் வார்த்தைகளையும் அறிவையும் பார்க்கிறார்களா, பார்க்க முடிகிறதா என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். இல்லை, இல்லவே இல்லை, முடியவே இல்லை, முடியவே இல்லை. We first of all know the psalmist is an astronomer. முதலாவது நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது, தி கிங் டேவிட் இஸ் எ அஸ்ட்ரானமர். இவன் ஒரு வானியல் சாஸ்திரி. வானியல் சாஸ்திரி, வானியல் சாஸ்திரினா உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி தேர் ஆர் மெனி சயின்டிஸ்ட். இன்றைக்கி உலகம் முழுக்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. வித் கிரேட் டெலஸ்கோப்ஸ், பெரிய பெரிய டெலஸ்கோப்பை வச்சு, பெரிய பெரிய கருவிகளை வச்சு, விஞ்ஞான கருவிகளை வைத்து, தி யூஸ் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு see the stars in the heaven. அப்படியே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பெரிய பெரிய விஞ்ஞான கருவிகளை வச்சு கண்டுபிடித்து பார்க்கிறார்கள், ஆராய்கிறார்கள், அலசுகிறார்கள். ஆனாலும் உண்மையை வெளிவர மாட்டேங்குது, முழு உண்மை அவர்களுக்கு தெரியாது. பட் where in this Bible the King David says everything, எல்லாத்தையும் கிங் டேவிட் அஸ்ட்ரானமியை பற்றி கிளியராக சொல்கிறானே. அப்போ இவனுக்கு தேவன் கொடுத்திருந்த ஆவியின் அளவு தான் என்ன
இவன் சாதாரணமானவன் அல்ல. இந்த பூமியிலே இவனுக்கு எத்தனையோ பெயர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கிங் டேவிட் வாஸ் ஏ குட் சிங்கர், ஹி வாஸ் ஏ குட் மியூசிஷியன், ஹி வாஸ் ஏ குட் டீச்சர். அருமையான மியூசிக் போடுறவன், அருமையாக மியூசிக்கில் தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹி வாஸ் ஏ குட் ஷெப்பர்ட், அருமையான மேய்ப்பன். அடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ காரியங்களில், வேதத்திற்கு அடுத்த காரியங்களில் மிகவும் திறம்பட கற்றுத்தேர்ந்த கலைஞன். இப்போ எங்கே போயிட்டான்? அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வர போகிறான். எங்கே இந்த சர்வ வல்லவர் உட்கார்ந்துருக்கிறாரோ அங்கே வர போகிறான். நீர் எங்கே உட்கார்ந்துருக்கிற? சீயோனில் கர்த்தர் இல்லையோ? சங்கீத புஸ்தகங்களில் பாருங்கள், எங்கே இருக்கிறாரு? பிதா எங்கே இருக்கிறாரு? குமாரன் எங்கே இருக்கிறாரு? எங்கெல்லாம் தேவதர்கள் இருக்கிறாங்க? எல்லாத்தையும் எழுதுகிறானே. இப்படி தனிப்பட்ட ஒரு மனிதனாய் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட், வித்தவுட் எனி சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹவு கி இட் நோபிள் டு நோ, ஏபிள் டு நோ. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாமல் ஆதி நாட்களில் ஆடு மேய்ச்சவனுக்கு இவ்வளவு அறிவா? இவ்வளவு அறிவா? ஆடு மேய்ச்சவனுக்கு இவ்வளோ அறிவா? அப்போ இது அறிவெல்லாம் கொடுத்தது யார்? இன்றைக்கு இந்த வேத வசனங்கள், அவனுடைய வார்த்தைகள் யாவும் வானம் பூமி அண்ட சராசரங்கள் பரலோகம் நரகம் எல்லாத்தையும் பற்றி என்னெல்லாம் கண்ணுக்கு எட்டுத தூரம் இருந்ததோ பூமியில் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எழுதிட்டு எல்லாவற்றையும் கண்டுபிடித்து ஞானமாய் அறிந்து நடந்து கொண்டானே. இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு அவன் எழுதி வச்சிருக்கிற வசனத்தில் முதலாம் அதிகாரத்தையாவது ஒழுங்காக படித்து, முதலாம் அதிகாரத்தை இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு இருக்க. அதையாவது ஒரு ஒழுங்காக படித்து, அதையாவது ஒரு ஒழுங்காக சிந்தித்து, அதை ஒரு பாராமல் சொல்ல தெரியுதா? நமக்கு சொல்ல தெரியுதா? பிறகு தாவீதை போய் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு குறை சொல்ல மட்டும் தெரியுது. குறை சொல்ல மட்டும் அநேக தாவீதை போய் ஒரே குறை சொல்லுவாங்க. ஆண்டு வருத்தப்படுவார். தாவீதை குறை சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டமே கிடையாது. ஆனால் சில ஊழியக்காரர்கள் தீவிரமாக பிரசங்கம் பண்ணியா, தாவீது அப்படி போய்விட்டான், இப்படி போய்விட்டான், இவன் எப்படி போகலாம், அவன் எப்படி போகலாம், அது அவர் இஷ்டம், அவன் இஷ்டம். அவர் மன்னிச்சு அவனை பரலோகத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டார். ஒரு இடத்துல தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவே இல்லைன்னு இருந்தாலும் அவர் சேர்த்துக்கிட்டார். ஏன் உங்களுக்கு ஏன் இருக்க முடியல? அவனை பற்றி ஏன் குறை சொல்ல? குறையே சொல்லக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது. அவன் என்ன நடந்தது, அவன் செய்த நன்மைகளை ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவருக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்த்தின விதம் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதை பார்க்கும்போது இவன் எவ்வளவு தனக்கு அறிவிக்கட்டாத காரியங்களை எப்படி ஆராய்ச்சி செய்து அறிந்து கொண்டான். அதான் ரொம்ப முக்கியம். அவன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் விரல்ட்டு கிரியெல்லாம் பண்ணிட்டேரு, நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. அவங்க என்ன சொல்ல வரான் பார்த்தீங்களா? எப்படி இவர் விரல்ட்டு பண்ணாருன்னதை கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. அதில் சில ரகசியங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு பானங்களை குறித்து நீ கைட்டு விரல்ட்டு போட்டு வைக்கிறாரு, இவ்வளோ பயங்கரமாக செஞ்சிருக்கிறாரு. ஸ்தாபித்த சந்திரனை நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்? நைட்டில் உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருக்கான். நைட்டில் உட்காந்து, பகல்லையும் வாட்ச் பண்ணியிருக்கலாம். நைட்டில் வாட்ச் பண்ணுறதுக்கு என்ன? சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பகலில் வாட்ச் பண்ண முடியாது. பகலில் வாட்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சந்திரன் நட்சத்திரனும் பகலில் தெரியுதா? சூரியன் மட்டும்தான் தெரியும். சந்திரன் நட்சத்திரம் ராத்திரி தான் தெரியும். ஆனால் இவன் ஸ்தாபித்த சந்திரன் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அப்போ அதே பார்த்துக்கிட்டே சந்திரன் எப்போ வருது, எப்போ போகுது, சில நேரம் பெருசாக வருது, சில நேரம் சின்னதாக போகுது. நட்சத்திரங்கள் எண்ணிக்கை கிடங்கா நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, அதில் தான் ரொம்ப அருமையான காரியம் எழுதியிருக்கு. பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும், கோடிக்கணக்கான மனுஷன் இருக்கிறான்,
அவனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்துறேன். என்ன படைச்சி வச்சிருக்கீர், எவ்வளவு உயரத்தில் படைச்சி வச்சிருக்கீர், எவ்வளவு ஞானமாக படைச்சி வச்சிருக்கீர். படைச்சி அங்கங்கே வச்ச உடனே அது வாட நின்றுக்கிட்டு சுற்றிட்டு வான்னா சுற்றிட்டு வருது, நில்லுன்னா நிற்கி, எல்லாத்தையும் படைச்சி அப்படியே வச்சு சுற்றிட்டு வருது. இப்போ நம்ம என்னத்தையாவது படைச்சி மண்ணிட்டு ஒரு மண்ணில் ஒரு உருண்டையை உண்டாக்கி, பூமி மாதிரி நவளத்தடியில் ஒரு உருண்டையை உண்டாக்கி அப்படி விட்டுட்டு சுற்றிட்டு வான்னா சுத்துமா? அவர் இவ்வளோ பெரிய உருண்டை, சந்திரன், சூரியன், எத்தனையோ நட்சத்திரம், பூமி, எத்தனையோ கிரகங்கள் எல்லாம் எல்லாத்தையும் உருண்டையாக செஞ்சு அது தன்னாலேயே சுற்றுறதுக்கு அதை விட்டுருக்குறாரு. நீ மனிதனே, விஞ்ஞானியே, வேதத்தை கற்று தெரிந்தவனே, நீ ஒரு சின்ன ஒரு கோழிக்கா மாதிரி உன்னை செஞ்சு இப்படி சுத்த விட முடியுமா? முடியாது. ரெண்டில் ஒன்றும் சொல்லுங்கள், முடியவே முடியாது. விரல்களின் கிரியின்னு எழுதியிருக்கு வானமே. உட்கார்ந்த இடத்துல உட்காந்து அப்படியே உன்னை செஞ்சு சுத்த விட முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. ஒரு சின்ன பூச்சியை பாருங்கள், கண்ணுக்கு புலப்படாத பூச்சி, அது அதை உண்டாக்கியிருக்காரு. அது சுவங்கினது சுற்றி ஓடுது. அதுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும், அது எத்தனை ரெக்கைகளை அடித்து பறக்க யாருக்குமே தெரியாது. அது அழகாக பறக்க, கண்ணுக்கு தெரியாதே பறக்கு, தெரிஞ்சது நிறையா பறக்கு. அதெல்லாம் எப்படி பறக்க? அதுலேயுமா அதையாச்சும் ஒன்றும் செய்ய முடியுமா? உங்களுக்கு செய்ய முடியுமா? எவ்வளவோ காலம் ஆன பிறகு இப்போ ரோபோ வந்திருக்குன்னா அதுவும் அறிவில்லாமல் தான் செயல்படுது. அதுவும் பரிபூர்ணமாக செயல்படுறதுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்கலை. இதற்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா இவன் இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு மனுபுத்திரன்னு நினைக்கிறீரே, இவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுட்டு இவன்கிட்ட போய் இவன் நினைக்கிறதற்கும் மனசு விசாரிக்கிறதற்கும் காலைதோறும் விசாரித்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, காலைதோறும் என்னை விசாரிக்கிறார்னு எழுதி வச்சுருக்கிறான். அடுத்தால விசாரித்து அவன் என்ன குறைவு இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்து குறைவை நிறைவாக மாற்றுறாரு. இவனை விசாரிக்கிறதுக்கு பூமியில் 3.5 வருஷம் அவர் அப்படியே சுற்றி திருந்து எல்லா குடிகளையும் விசாரித்தார், நாட்டை விசாரித்தார். விசாரித்து என்ன செஞ்சார்? சிறுபிள்ளையே எழுந்திருந்தார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு ஒன்றையும் பெருசாக கொண்டு வந்து கொஞ்சம் மண்ணை பேசிட்டு வாங்க, நன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. அவர் கூட கொஞ்சம் சாந்த பூசின மாதிரி நான் பூசட்டும், அப்போ தான் உயிர் வரும்னு சொல்லலையே. அடுத்தால பாடையே தொட்டார், வாலிபனே எழுந்திருந்தார். இவர் ஒரே கிரியை உண்டு பண்ணலையே, பெருசாக ஒன்றும் உண்டு பண்ணலையே. மணிக்கணக்காக உட்காந்து நாள் கணக்காக உட்காந்து இங்கே வச்சுருங்க, வச்சுட்டு எல்லோரும் போங்க, பிறகு நான் பார்த்துக்கிடுதேன், எப்படின்னாலும் 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையே. இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ் உடனடியாக செஞ்சார். இது எப்படி செஞ்சார் இந்த இயேசு கிறிஸ்து? இது எப்படி செஞ்சார் அப்படி பார்த்தா இந்த மனுஷனை நினைக்கிறதற்கும் நினச்சி இந்த மனுஷன் கூடவே அலைஞ்சு இந்த மனுஷனுக்கு எல்லா நன்மையும் செஞ்சு இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு நன்மை செய்கிறவர். அதை நினைக்கிறதுக்கு அவன் சொல்கிற மனுஷன் நீர் இப்படி நினச்சி இப்படி பண்ணிகிட்டு இருக்குது, அவன் எம்மாத்திரம். நீர் எவ்வளவோ ஞானத்தில் எண்ணத்திலாமல் வச்சிருக்கிற, இவனை போட்டு விசாரிச்சுட்டு வைக்கிற எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். இங்கே வாங்க, எப்படி வாங்க? தேவ தூதர்களை பார்க்கல அவன் சின்னவன், மனுஷன் சின்னவன். இப்போ நீங்கள் அறிஞ்சுக்கிடணும், தேவதூதர்களை பார்க்கல நம்ம சிறியவர்களாக இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவதூதர்களை பார்க்கல நமக்கு கனத்தை கொடுக்கும்படிக்கு வந்தார், நமக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவர்களை மாற்றிவிட்டார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நமக்கு பணிவிடை, கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் கால்களை உங்கள் பாதங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்ம காலை போய் அவங்க பிடிச்சி ஏந்திக்கிட்டு போவாங்கன்னு இருக்கு. கை எப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க கையில் நின்றுக்கிட்டு நம்ம நடக்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அப்போ தேவதன் பெரியவனா, நீ எங்கள் பெரியவர்களா? அவன் வேலை பார்க்குறதுக்கு அவனுக்கு அப்படி கட்டளை கொடுத்து வச்சுருக்காரு. நம்ம இருக்கிற காலில் இருக்கிற அசிங்கம், தூசி, மண், சவதி, அடுத்தால என்னெல்லாம் ஒட்டி இருந்தாலும் அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்போ எவ்வளோ அருமையாக வச்சுருக்கிறாரு உங்களையும் என்னையும். அவனை கூட கூட்டிட்டாரே, இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக அல்லவா கொண்டு செல்கிறார்.
அப்போ இதை அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த வேத வாக்கியத்தின்படி பார்க்கும் பொழுது, நீர் அவனை தேவதர்சர் சிறியவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆண்டவர் செய்கிற இந்த நாட்களில் செய்கிற காரியம் அதுதான். மகிமையினால் உங்களை முடிசூட்டப் போகிறார், கனத்தினால் உங்களை முடிசூட்டப் போகிறார். ஏற்கனவே இந்த சங்கீத புஸ்தகத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவம் எவ்வளவு பெருசு, உம்முடைய மகிமை எவ்வளவு பெருசு, எல்லா கட்டையும் குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். இப்பொழுது அவர் செய்ய போகிற காரியம் உங்களுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிசூட்டி அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. மேன்மையை கொடுக்கும்படிக்கு அப்போ மகிமை வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாகவே கனமும் மேன்மையும் வருகிறது. மகிமை, கனம், மேன்மை. மகிமை என்று சொன்னால் சாதாரணமானதல்ல. இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே மகிமையை வெளிப்படுத்தினார். கானா ஒரு கல்யாணத்திலே அற்புதங்களை செய்தார். அவர் சுற்றி திறந்த இடங்களில் அற்புதம், அதே அற்புதங்கள் உங்களுக்கு வருகிறது. உங்களுக்கு எதில் அற்புதம் தேவையோ அதில் நிச்சயமாக செய்வார். அதற்குத்தான் நான் இந்த காரியங்களை உங்களோடு பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த காரியங்களை ஆவியானவர் அந்த நாட்களிலே சங்கீதக்காரனுக்கு கொடுத்த அனைத்து காரியங்களையும் உங்களுக்கும் தரப்போகிறார். அவன் சொன்ன வசனங்கள் யாவும் நிறைவேறப் போகிறது. இது ஆவியானவரின் காலங்கள் வந்திருக்கிறது. ஆதலால் மகிமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. அளவற்ற விதமாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், அற்புதங்கள் இறங்குகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள், அதை மகிமையாய் மாற்றி அற்புதங்களை செய்யவே செய்வார். கனத்தை கொடுக்க போகிறார், மேன்மையை கொடுக்க போகிறார். தேவனே செய்கிறவர், அதில் சந்தேகமே இல்லை. எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்களுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இதோ இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாகவே நீர் ஆண்டவரே மகிமையை கொடுக்கும்படிக்கு, கனத்தை கொடுக்கும்படிக்கு, மேன்மையை கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் இறங்கி வந்திருக்கிறீர். சங்கீதக்காரனுக்கு அன்றைக்கு எவ்வளவோ காரியங்களை கொடுத்து எவ்வளவோ உயர்த்தினீர். உயர்த்த முடியும் மட்டும் உயர்த்தினீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களையும் இன்றைக்கு உயர்த்தும்படிக்கு நீர் வந்து நிற்கிறீர். எங்களையும் மகிமையினால் நிரப்பி எதில் எங்களுக்கு அற்புதங்களை தேவை அதை செய்யும்படிக்கு வந்து நிற்கிறீர். என் அருமை சகோதரனே, சகோதரியே, உனக்கு மகிமையினால் நிரப்பி அற்புதங்களை செய்யும்படிக்கு வந்திருக்கிறார். எதில் உனக்கு அற்புதங்கள் தேவையோ கேளு பொழுது, எதில் உனக்கு அற்புதங்கள் தேவையோ கேளு பொழுது, எதில் உனக்கு ஆதரவு தேவையோ கேளு பொழுது, எதில் உனக்கு உதவி தேவையோ கேளு பொழுது, எல்லாவற்றையும் செய்கிறவர், சகலத்தை செய்கிறவர் மகிமையோடு வந்து நிற்கிறார். மகிமை உன்னை மூடப் போகிறது. மகிமையின் ஆவியானவர் உன்னை மூடிக்கொள்ளப் போகிறார். மர்வமாகி உன்னை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இந்த ஆவியானவர் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. நீ இப்பொழுதே அவரை கேட்டு நீ பெற்றுக்கொள். கனத்தினால் உன்னை முடிசூட்டப் போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். இனி உனக்கு மேன்மை, இனி உனக்கு கனம் குறையவே இல்லை. சத்துருவானவனை அப்படியே ஒன்றுமில்லாமல் போக பண்ணி சத்துருவானவனை புறமுது காட்டி ஓடும்படிக்கான கிருபையை கொடுத்திருக்கிற கர்த்தர். சத்துரு ஓடுகிறான், சத்துரு வெளியேறுகிறான். இனி நன்மை இறங்குகிறது, கிருபை இறங்குகிறது. மகிமை 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 இறங்குவதாக, இந்த ஜனங்களின் மீது ஆசீர்வதிப்பதாக, எல்லா குறைகளையும் மாற்றுவதாக, எல்லா வியாதிகளையும் வெளியேற்றுவதாக, எல்லா கட்டுகளையும் உடைப்பதாக, விடுதலையே வந்து நிற்கிறபடினாலும் கொடி ஸ்தோத்திரம். கேட்கிற யாவரையும் விடுதலை ஆட்கொள்ளுவதாக, ஆசீர்வதித்து எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.